Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th Max chapter 5 exercise 5.1ல இருக்க important 5 mark பார்க்க போறோம். So question number 4 வந்து important 5 mark. So given question வந்து find the equation of the circle with center 2, 3 and passing through the intersection of the lines 3x minus 2y minus 1 is equal to 0 and 4x plus y minus 27 is equal to 0. So இதில் வந்து நமக்கு equation of the circle கேட்டிருக்காங்க. So equation of circle, equation of ellipse, equation of parabola, equation of hyperbola, equation of tangent to circle. So இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற important 5 mark. So அதுதான் நான் next வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்க முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சிஸ், இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து நம்மளோட சென்டர் பாயிண்ட் 0,0. ஸோ ஏதோ ஒரு ரேடியஸில் நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோன்னா ஸோ இதில் வந்து சென்டர் பாயிண்ட் இல்லை, ஸோ வெறும் நமக்கு ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இப்போ 1, 2, 3 இதில் இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இதுதான் நம்மளோட பாயிண்ட் 3.2, 3,2. ஸோ இந்த இடத்துல சென்டராக வச்சு நம்ம ஏதோ ஒரு ரேடியஸில் நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோன்னு வைங்க, ரேடியஸ் ஆர், அந்த சென்டர் பாயிண்ட் வந்து 3,2. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், இதை வந்து ஹெச், இதை வந்து கே அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த டைமில் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் plus y minus k the whole square is equal to r square. So இதுதான் basic formula and two important formulas வந்து இந்த சம்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ two important formulas இந்த சம்ல நமக்கு இருக்குது. ஸோ அது என்னென்னா equation of the circle with center h, k and radius r is x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. And distance between 2 points வந்து x1, y1 and x2, y2 is r is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So formulas note பண்ணிக்கோங்க, நம்ம சொல்யூஷனில் இந்த formulas பார்க்கலாம். So first நம்ம given question understand பண்ணிக்கலாம். So find the equation of the circle with center 2, 3. So அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து 2, 3. ஸோ இங்கே 2, இங்கே 3, இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, 2, 3. And passing through the intersection of the lines 3x minus 2y minus 1 is equal to 0 and 4x plus y minus 27 is equal to 0. ஸோ அதோட ரேடியஸ் நமக்கு என்னென்னு கொடுக்கல. ஸோ அந்த ரேடியஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x minus 2y minus 1 is equal to 0 and இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் வந்து 4x plus y minus 27 is equal to 0. ஸோ நம்ம இதில் என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதோட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைன் அண்ட் இந்த லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x, yன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து என்னது, ரேடியஸ். ஸோ அந்த ரேடியஸ் நம்ம கிடச்சிட்டா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 லைன் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு ரேடியஸ் ஆர் கிடைக்கும். அண்ட் தேர்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலாவில் அதை அப்ளை பண்ணணும். ஸோ 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து intersection of the 2 points. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா 3x, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x minus 2y minus 1 is equal to 0, 4x plus y minus 27 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம
எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஒய் ஆக்சிஸ் ஒய் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளை 2 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 அப்படியே தான் வரும். ஸோ 3x minus 2y is equal to 1. ஸோ மைனஸ் 1 இந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 4x வந்து 8x ப்ளஸ் y வந்து 2y which is equal to 27 into 2 வந்து 54. ஸோ இந்த y term வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 3 plus 8 வந்து 11x is equal to 1 plus 54 வந்து 55. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 55 divided by 11. ஸோ x is equal to 5. ஸோ நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது y ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ substitute x is equal to 5 in equation 1. ஸோ equation 1ல x is equal to 5 நம்ம substitute பண்ணிக்கலாம். ஸோ 3x minus 2y minus is equal to 1. ஸோ x substitute பண்ணணும்னா 3 into 5 minus 2y is equal to 1. ஸோ 3 5s are 15 minus 2y is equal to 1. minus 2y is equal to 1. 15 அந்த போயிடுச்சுன்னா minus 15. ஸோ minus 2y is equal to minus 14. ஸோ minus minus cancel ஆயிரும். 2y is equal to 14 divided by 2. ஸோ y is equal to 7. ஸோ நம்மளோட intersection points x and y நம்ம find out பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட x2 y2. ஸோ இது வந்து xோட yோட வேல்யூ வந்து 5,7. நமக்கு given வந்து என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட given வந்து என்னது? பாசிங் த்ரூ த சென்டர் x2, 3. ஸோ அதை வந்து நம்ம x1 y1 எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் 2, 3. ஸோ இதை வந்து நம்ம x1 y1 எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம x2 y2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சொன்ன ஃபார்முலா வந்து என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து r is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் r is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? இது வந்து x1 y1, இது வந்து நம்மளோட x2 y2. ஸோ x2 minus x1 which is equal to 5 minus 2. 5 minus 2 the whole square plus y2 வந்து நம்மளோட 7. 7 minus y1 வந்து 3. So 7 minus 3 the whole square which is equal to root of 5 minus 2 வந்து நம்ம 3 square plus 7 minus 3 வந்து 4 square which is equal to 3 square வந்து 9 plus 4 square வந்து 16 which is equal to root of 25 which is equal to 5. ஸோ நம்மளோட ரேடியஸ் வந்து நமக்கு 5. ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர், நம்ம கொடுத்துருக்க சென்டர் வந்து 2, 3 அண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ரேடியஸ் வந்து 5. ஸோ ஃபார்முலா வந்து என்னது? x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. ஸோ x minus இதுதான் நம்மளோட h and k. ஸோ h வந்து 2. ஸோ x minus 2 the whole square plus y minus k வந்து 3. ஸோ y minus 3 the whole square is equal to r square வந்து 5 square. ஸோ இந்த இடத்துல நம்ம a minus b இந்த ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ a minus b the whole square ஃபார்முலா வந்து என்னது? a square plus b square minus 2ab. ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ண a வந்து x, b வந்து 2. ஸோ x square plus 2 square வந்து 4
minus 2ab, 2 into b into a. So 2 2s are 4, 4 into x வந்து 4x plus y minus 3 the whole square வந்து a square na y square plus 3 square வந்து 9 minus 2 3s are 6, 6 into y 6y which is equal to 5 square வந்து 25. So x square plus y square front ல எழுதிக்கலாம் minus 4x minus 6y. So 4 plus 9 வந்து நமக்கு 13. So 25 இங்க இருக்கு. So இந்த சைடு எடுத்து வந்துடலாம். Minus 25 is equal to 0. So x square plus y square minus 4x minus 6y minus 12. So 25ல 13 போயிருச்சுன்னா minus 12 which is equal to 0. So இதுதான் நம்மளோட equation of circle. So this is the answer. And நீங்கள் promote பண்ணுற பாயிண்ட் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து அவங்க பார்க்குறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா, டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களான்னு பார்ப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் மார்க். திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.